12ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் வக்கரமாயிட்டாரு, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். சார் 12ஆம் வீட்டில் இருக்கிற சனி வக்கரமானார் இல்லைன்னு நான் சொல்லல. அவர் ஒன்றும் நல்ல சனிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்த 7.5 சனி அவர் யாரு? இந்த கெடுதலை மட்டுமே செய்யக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்று விடுகிறார். அப்ப 10 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது தொழில்ல ஒரு சின்ன பிரச்சனை என்பது ஏற்படும். 2 நன்மை ஏற்படும். ஒண்ணு, ஜாப்ல என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் லிஸ்ட் போட்டு இவ்வளவு ப்ராப்ளமா இருக்கு, ஆமா அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. இவங்க காலையில எந்திரிச்சு கார்டை ஸ்வைப் பண்ணதுல இருந்து கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் என்னென்ன நமக்கு சொல்லி தராங்க. சார் நிறைய நண்பர்கள் சொல்றதை கேட்டு நம்ம என்ன செய்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எக்குத்தப்பா மாட்டிக்கிறோம். அப்ப இந்த சனி வக்கரம் என்ன தருகிறது என்றால், ஒரு நல்ல விஷயம் 12இல் இருக்கக்கூடிய சனி மறைந்து உங்களுக்கு 7.5 சனி ரிலாக்ஸேஷன் ஆகி வர வேண்டிய பழைய பெண்டிங் பணம்லாம் வரும். ஒரு நல்ல விஷயம். கெட்ட விஷயம், உலகெங்கிலும் இருக்கும் ஃபுல் ஆன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார் இன்னும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள உலகம் எங்கும் போயிட்டோமா? போறோம்ல, அதுக்காக தான் அப்படி சொல்றோம். ஃபுல் ஆன் பக்தி அப்படிங்கிற ஒரு சேனல். இன்று பிறந்த ஒரு குழந்தை, இதற்கு நீங்கள் தான் சர்க்கரை தண்ணீர் ஊட்டி அழகாக இதற்கு பெயரிட்டு இதெல்லாம் பண்ணணும். அந்த சனி வக்கர பயிற்சியோடு இந்த பதிவை நாம் துவங்கவிருக்கிறோம். சனி வக்கர பயிற்சி என்றாலே என்னோட ஃபேவரட் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கொடுத்தா தடுக்க ஒரு ஆளே கிடையாது. சார் உலகத்தில் நம்ம சனியை பற்றி ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கோம். சனினா ரொம்ப டஃப்பான கடவுள், அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் எல்லாம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் சனி ஒரு நல்ல ஒரு காட். ஹீஸ் ஏ ஒண்டர்ஃபுல் பர்சன். உழைப்பவருக்கான கடவுள், உழைப்பவர் கடவுள் சனி. யாரெல்லாம் தொடர்ந்து தன் பணிகளை செய்து கொண்டே இருக்கிறாரோ அவர்களை தட்டி கொடுக்கும் ஒரே கடவுள் சனி தான். சனி எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். சார் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், சனி பகவானை பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம். ஆனால் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களை சனி ஒன்றுமே பண்ண மாட்டார். சனிக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒர்க் பண்ணிட்டே. சனி வக்கரமாகும் பொழுது எப்பொழுது வக்கரமாக்குறார்? இந்த ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் 28 வரை வக்கரமாக்குறார். இந்த வக்கரம்னா என்ன? வக்கரம்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெற்று கும்பத்திற்கு வருவதாக ஒரு பாவனை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, மீனத்துக்குள்ளேயே சனி வக்கரம் ஆயிட்டார் என்று சொல்வார்கள். எனவே வக்கரம் என்பது தன் நிலையிலிருந்து மாறி செயல்படுவது என்று பொருள். நார்மலாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான், தன் நிலையிலிருந்து மாறி செயல்பட்டால் அதுதான் வக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த வக்கர சனி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறது? பொதுவாகவே குருவினுடைய வீட்டில் இருக்கும் சனி பெரிய பிரச்சனைகளை தரப்போவதில்லை. இருந்தாலும் இந்த சனி வக்கரம் பெறுவதற்கு, வக்கரத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா? வக்கர சனியின் உக்கிர கோபம் வச்சுக்கலாம். அவர் எல்லாருக்கெல்லாம் கோபப்பட மாட்டார். மைனஸாக இருக்கிறவங்களுக்கு வக்கரமாகுதல் ஒரு பாசிட்டிவாக மாறும், பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு மைனஸ் ஆகிறது நெகட்டிவாக மாறும். அவ்வளோதான். அவ்வகையிலே யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீர்கள், யாரெல்லாம் திருமண யோகம் பெறப் போகிறீர்கள், வண்டி வசதி வாய்ப்புகளோடு யாரெல்லாம் இருக்க போகிறீர்கள், ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 12 கூடிய சனி உங்களுக்கு வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர் யார்? 10, 11 கூடியவர். பொதுவாகவே நாம் நிறைய பேர் என்ன பதிவுகளில் பார்க்குறோன்னா, 12ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் வக்கரமாயிட்டாரு, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். சார் 12ஆம் வீட்டில் இருக்கிற சனி வக்கரமானார் இல்லைன்னு நான் சொல்லலை. அவர் ஒன்றும் நல்ல சனிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து 7.5 சனி. அவர் 7.5 சனியாக வந்தார். 12ஆம் இடத்துல உட்காந்து உங்களை என்ன பண்ணார், விரயத்தை கொடுக்க வந்தார். அவர் யார்? 10, 11 கூடிய பாதகாதிபதி. கெடுதலை மட்டுமே செய்பவர். எப்படி? கெடுதலை மட்டுமே செய்பவர். அந்த கெடுதலை மட்டுமே செய்யக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்று விடுகிறார். அப்போ 10 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது, 10, 11 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது தொழிலில் ஒரு சின்ன பிரச்சனை என்பது ஏற்படும். தொழிலில் பிரச்சனை. 2 நன்மை ஏற்படும். ஒன்று, 7.5 சனி வக்கரமானதுனால 7.5 சனி நன்மையை தர ஆரம்பிச்சிடும். 12இல் இருக்கக்கூடிய சனி வக்கரம் பெற்று லாபத்தை தரும் பொழுது 12 லாபமாக மாறி பணமாக வர ஆரம்பிச்சிடும். சந்தோஷம். ஆனால் ஆந்தி அதரன் 10, 11 கூடியவன் அவன்தான் என்பதால் தொழிலில் பிரச்சனைகளை உண்டாக்குவார். டெய்லி காலையில் ஆஃபீஸ் போய் எந்திரிச்சா போதும் சார், இவனுங்களோட வாழ்றதே ஒரு பீதியாகவே இருக்குது. நம்பிட்டு இப்போ தான் காமிச்சேன். ஜாபில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் லிஸ்ட்டு போட்டு இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது, ஆமாம் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இவங்க காலையில் எந்திரிச்சு கார்டை ஸ்வைப் பண்ணதுலேருந்து கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்னென்ன நமக்கு சொல்லித்தராங்க. பாதி நேரம் அரசியல்வாதியாகவே ஆக்கி விட்டுறானுங்க. காரணம் என்ன பண்ணுறான், நான் பாட்டுக்கு தெளிவாக வெள்ளாந்தே இருந்தேன்ப்பா, இவனோட பழகி அரசியல்வாதி மாதிரி ஆகிட்டேன் நான், அந்த மாதிரி ஆக்கிறாங்க. காரணம் 10 கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது தொழிலில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. காம்படேட்டர்ஸ் முக்கியமாக
இந்த காம்படிட்டர்ஸ் எல்லாம் என்ன பிரச்சனை பண்ணுறாங்க? சார் உங்களுக்கு வந்து 43 வயசாச்சு சார், 44 வயசு ஆகுது, சாயந்தரமாக நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க கரெக்டாக. அது என்ன, உங்கள் ஷிஃப்ட்டு முடிஞ்சு வீட்டுக்கு போகிறீங்க, அது ஒரு தப்பும்பாங்க. நீங்கள் ஷிஃப்ட் முடிச்சு வீட்டுக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்களா இங்கே கம்பெனியில் ஸ்டே பண்ணி 8 மணிக்கு தான் போகிறார். அவர் பேச்சுலர் ரூமில் தங்க போகிறார், 8 மணிக்கு கம்பெனியில் டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு போவார். ஒரு வேளை சாப்பாடு மிச்சம்னு நினச்சி இங்கே ஸ்டே பண்ணுறார். அவரு நானும் ஒன்றாப்பா, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஃப்ரெஷ் பிளட், ஒரு ஃப்ரெஷ் பிளட் யாரையாவது ஒருத்தர் வர வச்சு எக்ஸ்பீரியன்ஸரை காம்படேட் பண்ணுறது, இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் இப்போ தான் நடக்கும். இந்த கூத்தெல்லாம் இப்போ தான் நடக்கும். 10-11 கோடியின் வக்கரம் பெறும்பொழுது தொழிலேயே பிரச்சனை வரும். தொழிலில் பிரச்சனைகளை தருவதைப் போலவே 11 கோடிவனாக இருந்த வக்கரம் பெறுவதால் மாமனார்னால அது நமக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஓகே, பொதுவாகவே சார் அவர் வக்கரமானா உக்கரமான நம்ம அவரை மீட் பண்ணுறதே தீபாவளி பொங்கலுக்கு தான். அப்போ அவர் வக்கரமானா அவுட்டு விடுங்க. அடுத்து 11 கோடிய நண்பர்கள், அவனால் நமக்கு என்றைக்குமே ஒரு 5 பைசா பிரயோஜனம் இல்லை, தாராளமாக நீ கோவமாக இருப்போம். நீ நான் சொல்லுறதுல உங்களுக்கு டவுட் இருந்தால் அவங்க ஃபோன் பண்ணி உங்கள் 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10,000 கடன் கேளுங்க. அம்மா கேளுங்க. அப்புறமா நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க, நல்லா வக்கரமாகவும் உக்கரமாகவும் எனக்கு தேவையில்லடா. நண்பர்களால் பெரும்பாலான நேரம் நமக்கு சங்கடங்கள் தான் வருகிறது என்பதை நீங்கள் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்க போறீங்க. இந்த 10 கோடியன் வக்கரம் பெற்றுட்டால் என்ன ஆகும், நண்பர்களால் பிரச்சனை. அப்போ நண்பர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில், இந்த சிக்னலுக்கு வந்தண்டா, வண்டி இடிச்சிட்டா, போலீஸ் நம்மளை கூப்பிடுறாங்க வாடா, வாண்டடாக உங்களுக்கு வரும் பிரச்சனை. நீங்களே போய் நண்பனை காப்பாற்றுற பேர் வழின்னு இந்த படத்தை ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாம் சார், பெரிய வீட்டு பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. எந்த சிக்னலில் நான் மாட்டினேன், மிமிக்ரி பண்ணி நைட்டெல்லாம் உட்கார வச்சு உங்களை மிமிக்ரி பண்ண விட்ருவாங்க. ஏன்னா 10 கோடியன் வக்கரம் பெற்று, சார் நான் சும்மா வந்தேன் சார், என் ஃப்ரெண்டை காப்பாற்ற வந்தேன், ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு மிமிக்ரி பண்ணுவியோ, விடிய விடிய மிமிக்ரி பண்ண விட்ருவாங்க. போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா 10 கோடியன் வக்கரம் பெறும் பொழுது, 11 கோடியனும் வக்கரம் பெறும் பொழுது நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனை. ஸோ நண்பர்கள் ஏதாவது ஒரு ஐடியா சொல்கிறாங்க, வாங்க நான் இது மாதிரி என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னான்டா, ஈமு கோழி வளர்த்தலான்னு சொன்னான், கோயம்புத்தூர் பக்கம் ஈமு கோழி வளர்த்தனா ஈமு கோழி நல்லா லாபம், ஈமு கோழி வேணாம் ஒரு கீமு கோழி வேணாம். நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க நண்பர்களே. உங்கள் கையில் ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, இது மட்டும் 4 பேருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது மட்டும் பேங்க்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே வந்துடுவாங்க. கமான் வாங்க ஒரு லோன் போடுங்க, ஒரு இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுருங்க, மாதம் 50,000 ரூபா நீங்கள் இஎம்ஐ கட்டினீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபா. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பணம் தான் உங்களை காப்பாற்றும். ஏய் நல்லதே சொல்ல மாட்டீங்களாடா. மொத்தத்தில் இந்த 1 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்கக்கூடாது. ஸோ 11 கோடியன் வக்கரம் பெறும் பொழுது உங்கள் நண்பர்களே தவறான ரூட்டுக்கு உங்களை கூட்டு போவாங்க. எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டரா இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஷேர் மார்க்கெட்டில் 1 லட்ச ரூபா போட்டால் 8,000 ரூபா தராங்களாமே, அருமையான கம்பெனி, இவனுக்கே யாருன்னு தெரியாது. அது நீங்கள் இவனை நம்பி நீங்கள் அந்த 2 லட்ச ரூபா கொடுத்துருப்பீங்க. கொடுத்தோன்னே அந்த கம்பெனிக்காரன் ஓடி போயிடுவான். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டே, என்னடா ஓடி போயிட்டா, எனக்கு மட்டும் என்னடா தெரியும், என்னை இப்படி தாண்டா கூப்பிட்டு போனாங்க, அப்போது உனக்கு தெரிஞ்சவன் கிடையாதா, தெரிஞ்சவங்க மாதிரியே பேசுனேன், இதெல்லாம் ஏற்படும். ஸோ நிறைய நண்பர்கள் சொல்கிறத கேட்டு நம்ம என்ன செய்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எக்குத்தப்பாக மாட்டிக்கிறோம். அப்போ இந்த சனி வக்கரம் என்ன தடுக்கிறது என்றால், ஒரு நல்ல விஷயம், 12இல் இருக்கக்கூடிய சனி மறைந்து உங்களுக்கு 7.5 சனி ரிலாக்ஸேஷன் ஆகி வர வேண்டிய பழைய பெண்டிங் பணம்லாம் வரும். ஒரு நல்ல விஷயம். கெட்ட விஷயம், செய்யும் தொழிலில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஜாபில் கரைச்சலை கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லா ஓவர் டைமும் உங்களுக்கு மட்டும் தான் போடுவாங்க. சண்டே ஒர்க், ஆயுத பூஜை ஒர்க், பொங்கல் ஒர்க், அந்த மாதிரி எல்லா ஹாலிடேஸ் ஒர்க்கும் ஆல் சண்டே நீங்கள் புக்குடு, ரிசர்வ்டு. சரி ஓவர் டைம் தான் கொடுப்பாங்களே, சும்மா வாங்க அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ அதனால் சனி வக்கரம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 விளைவுகளைத்தான் தரும்.